இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவிலிருந்து இரவு நேரத்திலும் இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானதாமே வழி நடத்துவாராக. வேளையிலும் ஊழியரையும் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் இந்திய மண்ணிலிருந்து கர்நாடகா இருந்து பினியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கோயில் பகுதி கர்நாடகாவிலிருந்து ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர் கொடுத்த வெளிப்பாடுகளை கத்தர் அவருக்கு கூடாக எடுத்து வந்து வழிநடத்த பரிசுத்தாவியானவர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலிருந்து ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. உங்களுடைய மைக்கை எடுத்து விடுங்க பாஸ்டர். பாஸ்டர் உங்களோட மைக் போன்ல எடுத்து விடுங்க, தொடருங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய தேவன் உடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அவர் இடைப்படுகிற வார்த்தை பசுத்த வார்த்தைகள். அந்த பசுத்த வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு. ஜீவனுள்ள வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஜீவன் ஆத்மாவில பலன் அடைகிறோம். நேற்று தினத்தில் திங்கட்கிழமை நான் உங்களோடு பேசும் பொழுது இயேசு ஜீவ தண்ணீர் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே பேசும்போது சமாரியா ஸ்திரீ இயேசுவினிடத்தில் இயேசு அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த கிணற்றன்றே அவள் வந்து தண்ணீர் மொள்ளுவதற்காக போகும் பொழுது தண்ணீருக்கு தாகத்திற்கு தண்ணீர் தா என்று இயேசு கேட்ட வார்த்தைகள், அவள் சொன்ன வார்த்தை, நீ யூதனாயிருக்க சமாரியா குலத்தை சேர்ந்த என்னிடத்தில் எப்படி தண்ணீரை கேட்கலாம் என்று அவள் ஆண்டவரோடு இடைப்பட்டதையும், ஆண்டவரிடத்தில் அவள் கேட்பது, இயேசு அவளுக்கு பிரயோத்திரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஜீவ காலமெல்லாம். அப்ப இந்த ஜீவ காலமெல்லாம் தாகம் இராது, நீர் ஊற்றாய் இருக்கும். ஆகவே இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து அவளுக்கு வந்த ஒரு ஆசை என்னவென்றால், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். ஆண்டவர் சொன்னது ஜீவ ஊற்றாய் இருக்கும், ஜீவனை கொடுக்கும் தண்ணீராய் இருக்கும் என்று அர்த்தம்.
ஜீவ தண்ணீர். இந்த ஜீவ தண்ணீர், அதுக்குதான் சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அப்ப அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகின்ற, புல்லுள்ள இடங்களில் வழி நடத்துகிற, தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிற தேவனாகிய கர்த்தர் தாவீதை வழிநடத்தினது போல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை வழிநடத்த ஒரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார் என்பது உண்மை. எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் தேவை. இதுதான் அவள் கேட்ட ஒன்று இயேசுவின் இடத்தில். எனக்கு ஜீவ தண்ணீர், இனி தாகம் உண்டாமல் இருக்கவும், இந்த இடத்தில் கிணறுக்கு வந்து நான் தண்ணீர் மொண்டு கொள்ளாமல் இருக்கவும், அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்கிறார். அவளுடைய ஆத்துமாவை தட்டி எழுப்பின இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள். தாகம் இராது, அது ஜீவ ஊற்றாயிருக்கும். தேவ வசனம் என்பது அது ஜீவ ஊற்று. இந்த சத்தியம் ஜீவ ஊற்றாயிருக்கிற அந்த சத்தியம் நமக்கு உதவி செய்கிறது. சகல வழிபாடுகளிலும் இருந்து நாம் சகல பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு, விடுதலை அடைவதற்கு இந்த தேவ வசனம் நமக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனாய் மாறுகிறது. அது ஜீவ ஊற்றாய் மாறுகிறது. இந்த தாகத்திற்கு தண்ணீர் தா என்று ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு நான் கொடுக்கும் தண்ணீர் ஒரு காலமும் தாகம் இராது என்ற வார்த்தையை சொல்லி அவளுடைய மனதை மாற்றின இயேசு கிறிஸ்து. அது நிமித்தம் எனக்கு இந்த தண்ணீர் நீர் தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை அங்கு வைக்கின்றார். இவள் பாதிக்கப்பட்டவள், சமுதாயத்தில் தள்ளப்பட்டவள், அன்புக்காக ஏங்கினவள், அன்பு கிடைக்காமல் தவித்தவன். ஒன்றின் பின்னாக சற்று யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனிடத்தில் வாழ்க்கையை நடத்திய பிறகு அங்கு ஒரு பிரிவினை என்று வரும் பொழுது அவளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள். ஒரு இழப்பு. அந்த புருஷன் அவரே வெளியே போனாரோ, வேண்டாம் என்று தள்ளிவிட்டு போனாரோ, தனிமையிலே அவளை தள்ளிவிட்டு சென்றதுக்கு அடுத்த ஆகாரத்திற்கு சிந்திக்க வேண்டிய நிலை, தனியாக வாழ வேண்டிய நிலை, இப்படி 4 புருஷனிடத்தில் ஏமாற்றத்தையும் வேதனையும் அறுவடை செய்தாள். நாலு புருஷனும் ஏமாற்றிய பிறகு தனிமையிலே துக்கித்து அழுது கொண்டு 5வதாக வரும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 5வதாக இருக்கிறவனும் உனக்கு உண்மையான புருஷன் அல்ல. இந்த வார்த்தையை ஆண்டவர் தண்ணீரை பேசி கொண்டிருக்கும் போதே இன்னொரு சப்ஜெக்ட் அவர் எடுத்தார். இந்த சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம். என்னவென்றால், உன் புருஷனை அழித்து வா.
இப்போதான் ஆண்டவர் அவளுடைய ஆழமான வாழ்க்கையின் ஆழத்தில் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், பல இழப்புகளை சந்தித்தவள், இந்த அன்பு இல்லாத உலகத்தில் அன்பு கிடைக்காதபடி தவித்தவள், அன்பு என்ன என்று அர்த்தம் தெரியாதபடி வாழ்ந்தவள், இவன் அன்பை கொடுப்பான் என்று நம்பிய பிறகும் நம்பிக்கைக்கு ஏமாற்றம் அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தொட்டது சரியான பகுதியை தொட்டார். அது என்னவென்றால், அவள் கரைப்பட்டிருக்கிற இடத்தை தொட்டாள். ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தைகள், அவருடைய வார்த்தை எல்லாம் அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கவும், தெய்வீக அன்பை முதலாவது அவள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அவளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் பின்தாங்கி இருந்தாலும், இழக்கப்பட்டிருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுவதற்கு ஏதுவான காரியத்தை அவர் செய்கிறார். எனக்கு அருமையானவில்ல, இந்த வேலையில சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் அவளுடைய பர்சனல் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட வாழ்க்கையில் அவர் பேச துவங்கினார். பேசிய துவங்கிய பிறகு, அதாவது அவளுடைய வாழ்க்கையில் செய்த குற்றங்கள் அவள் கண்ணுக்கு முன்னாக வந்து நிற்கிறது. ஆண்டவர் பேசும்போது, இந்த காலகட்டத்தில் இயேசுவானவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பிறகு பசுத்த ஆவி நமக்கு கொடுத்தது. அந்த பசுத்த ஆவியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர் உலகத்தின் பாவத்தை கண்டித்து உணர்த்த இந்த உலகத்தில் வந்தார். சகல சத்தியத்திலும் வழிநடத்த வந்தார். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ அந்த சத்தியத்தை சொன்ன கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையின் பகுதியை தொட்ட பிறகு, அவள் கரைப்பட்டவள், குற்றத்தை செய்தவள், பாவத்தை செய்தவள், நிம்மதியை இழந்தவள், அன்பை இழந்தவள், தனிமையிலே போராடுகின்ற வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்றவள். அவள் இடத்தில் ஆண்டவர் அவருடைய பேச்சு வார்த்தையை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் கேட்ட அந்த கேள்விக்கு, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். அப்போது இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். புருஷன் இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை பேச ஆரம்பித்தான். நீ புருஷனை அழைத்து வா என்று சொல்லும் போது, எனக்கு புருஷன் இல்லை என்ற வார்த்தை அவள் உச்சரிக்கும் பொழுது, அவளுடைய வாழ்க்கையில்
அவள் பெற்றது என்னவென்றால் ஏமாற்றத்தை மாத்திரமல்ல, தோல்வையும், பிரச்சனைக்குரிய வாழ்க்கை, பாவத்தை செய்து செய்து பாவம் கரைப்பட்டவளாய் வாழ்கின்ற அவளுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவன் அவளுடைய வாழ்க்கையோடு பேசுகின்ற வாழ்க்கையை வார்த்தைகளை பார்க்கிறோம். அவள் உண்மையை பேசினாள். அந்த உண்மை பேசினதற்காக, அதுதான் உண்மை. எனக்கு புருஷன் இல்லை, தவறு செய்தது உண்மைத்தான், தவறாக வாழ்ந்தது உண்மைத்தான், ஒருவனிடத்தில் இல்லை, 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது இருக்கிறவனும் உண்மையானவன் இல்லை என்பதை இயேசு சொன்ன பிறகு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. தன் குற்றத்தை உணர்ந்தார். அதாவது இயேசுவுக்கு முன்பதாக தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுதல், பாவத்தை அறிக்கையிடுதல் என்றால் உண்மையை ஒத்துக்கொள்ளுதல். இவள் செய்த தவறுகளை ஆண்டவர் சுட்டி காட்டும் போது, என்ன தவறுகள்? 5 புருஷன் இருந்தான், இப்போது இருக்கிறவனும் இல்லை. வாழ்க்கை மாறி மாறி வாழ்ந்து கூட, தவறுகள் ஒன்றின் பின்னாக ஒன்று செய்து கூட, எல்லா இழப்புகளும் ஏமாற்றங்களும் வந்த பிறகு வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்றதை அறிந்து அவள் தொடர்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலிருந்து விடுபடாதபடி அவள் செய்த குற்றம், அதை பற்றி ஆண்டவர் முற்றிலுமாக சொல்லுவதற்கு அவர் ஒரு வார்த்தையை உச்சரித்தார். 5 பேர் இருந்தார்கள், இப்போது இருக்கிறவன் இல்லை. எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லிய பிறகு ஆண்டவர் விளக்கத்தை கொடுக்கின்றார். தீர்க்கதரிசி அவர், அவளுடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை சொல்லுகின்றார். புருஷன் இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறவனும் என்னை ஏமாற்றுகிறவன் உண்மையான அன்பை கொடுக்கிறவன் அல்ல. இப்படி தன்னுடைய பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தவள் விடுதலை அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாதபடி வாழ்ந்தவளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு அவளோடு பேசிக் கொண்டிருந்தார். இந்த பாவம், இந்த பாவத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகின்றதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். ஐந்து பேர் இருந்தார்கள், 5 பேரோடு நீ வாழ்ந்தாய், இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறவனும் சமுதாயத்தில் 6 பேரோடு வாழ்ந்தவன். இந்த சமுதாயம் என்ன சொல்லும் என்றால், ஒரு தவறான வழியில் நடக்கிறவள், தவறான பாதையில் நடக்கிறவள், ஒருவனோடு உண்மையான வாழ்க்கை நடத்தாதபடி பலரோடு வாழ்கிறவளை இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் தள்ளுகிற வாழ்க்கை. இப்படி அவள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தான் அவள் இயேசுவை சந்திக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், அவர் வார்த்தை அவளோடு பேசின பிறகு, தன் வாழ்க்கையின் ரகசியத்தை சொன்ன பிறகு, அவள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை வெளியரங்கமாய் வந்த பிறகு, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை அவள் புரிந்து கொண்டது உண்மைதான். ஆகவே
இந்த வார்த்தையிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்கிறோம் என்றால், தன் குற்றத்தை அறிந்து கொள்ளுதல், தன் குற்றத்தை அறிக்கையிடுதல், இதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்று யோவான் 1 அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போ மனம் திருந்துதல் அவசியம். ஐந்து பேர் இருந்தார்கள், இப்போது இருக்கிறவனும் உன்னுடையவன் சொந்தம் அல்ல என்று ஆண்டவர் உச்சரிக்கும் போது அவள் மறுத்திருக்கலாம், இல்லை என்று சொல்லியிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால், அந்த வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுத்தால், அந்த வார்த்தையை கனப்படுத்தினாள். ஆமா, புருஷன் இல்லை என்று சொன்னது உண்மைதான், நீ சொன்னது உண்மைதான். அம்பிரியமானவர்களே, குற்றங்கள், அதுக்குதான் முதல் பிரசங்கம், பேதுனுடைய பிரசங்கம், மனம் திருந்தி பாவ மன்னிப்புக்கென்று ஒருவர் பாவ மன்னிப்புக்கென்று, பாவ மன்னிப்படைவதற்கு மனம் திருந்துதல். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எதை பேசுகிறார் என்றால், பாவத்தினுடைய உணர்வு. இந்த என்னுடைய பிரசங்கத்திற்கு முன்பதாக அருமையான சகோதரி அவர்கள் பேசின அந்த வார்த்தையை நான் கவனிக்கும் பொழுது, 51ஆம் சங்கீதத்தில் பாவம் செய்த பிறகு அந்த பாவ மன்னிப்புக்காகவும் பசுத்தத்திற்காகவும் அவர் எவ்விதமாய் பசுத்த ஆவியினுடைய சுத்திகரிப்புக்காக ஏங்கினார் என்பதை குறித்து அவர்கள் அழகாக பேசின வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, இந்த பாவம் என்பது அடிமைப்பட்ட பிறகு அடிமைதனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சுத்திகரிக்கப்பட வேண்டும், பசுத்தமாக்கப்பட வேண்டும், ஈசோப்பினாலே கழுவப்பட வேண்டும் என்று அவர் ஜெபித்த ஜெபந்தான் 51ஆம் சங்கீதத்தை அருமையாக விளக்கினார். ஈசோப்பினாலே என கழுவும். இப்போ அது பழைய ஏற்பாட்டில் அவர் பாவத்திற்காக ஏங்குகின்ற அந்த வார்த்தைகள். இந்த புதிய ஏற்பாட்டில் பாவமற சுத்திகரியும், பாவங்களை கழுவி அருளும், பசுத்த இரத்தத்தினாலே. இவளுடைய வாழ்க்கையில் பாவம் செய்து பாதிக்கப்பட்டு அடிமைதனத்தில் இருந்த நேரத்தில் தான் இயேசு சந்திக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக ஒன்றின் பின்னாக இவள் மனம் மாறப்படுகிறது. ஆத்மாவில் இருக்கிற கரை, பாவ கரை நீக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கரை வைத்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ முடியாது. பாவ கரை. நீ சுத்தமாயிருப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும்.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருத்துவது தான் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை. மனம் திருந்த வேண்டும், திருந்தி வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவத்தினுடைய அறிக்கையின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே முதல் பிரசங்கத்திலே பாவத்தை எதிர்த்து பேசின இந்த பிரசங்கம் அநேகர் உள்ளத்தை தொடப்பட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த காலகட்டத்திலும் இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. இந்த ஜீவனும் வல்லமை உள்ள இந்த வார்த்தை ஒவ்வொரு மனிதனுடைய பாவ கரையை நீக்கக்கூடிய வார்த்தைகள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவம் செய்த பிறகு இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த பாவத்தினுடைய கரையும் இருளும் ஒரு மனிதனை டாமினேட் பண்ணும் பொழுது அவன் விடுவிக்கப்பட ஒரு நாமம் தேவைப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்பட ஒரு இரத்தம் தேவைப்படுகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேறப்பட்ட இரத்தம். அந்த இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தெய்வீக சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்போ அந்த இருளாயிருக்கிற வாழ்க்கையில் இயேசுவின் இரத்தமும் அவருடைய நாமமும் பிரவேசித்த பிறகு அந்த இரத்தம் நம்முடைய ஆவி ஆத்துமாவை டாமினேட் பண்ண, கண்ட்ரோல் பண்ண, பசுத்த ஆவினுடைய கண்ட்ரோல்ல வரும் பொழுது இருள் அகன்று செல்லுகிறது, ஒளியினாலே நிரப்பப்படுகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா இதுல ஒரு ரகசியம் என்னவென்றால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. பாவம் செய்யல. எத்தனையோ பேர் வேறு விதமாக பேசுகிறோம். நான் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்ததில்லை. பாவம் செய்தாலும் அதற்கு அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்பதும் கிடையாது. பாவங்கள் தொடருகிறது, அப்படியே ஓடுகிறான் மனிதன். இந்த உலக வாழ்க்கையில் பாவம் நம்மை வஞ்சிக்கும். பாவம் கர்ப்பம் தரித்து நமக்கு அவமானப்படுத்த கொண்டு வந்து நிறுத்தும். பாவத்தினுடைய சம்பளம் மரணம், ஆவிக்குரிய மரணம் ஏற்படுகிறது. அருமையானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. எங்க சத்தியம் இருக்கிறதோ அங்க பாவத்தினுடைய உணர்வு வரும். பாவம் அறிக்கையிட வேண்டும் என்று தூண்டப்படுவோம். பாவத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற வாஞ்சை தூண்டப்படும். பாவ அடிமதனத்திலிருந்து விடுதலை பெற்று, பாவத்தினுடைய கரையிலிருந்து விடுதலை பெற்று, பாவத்தினுடைய கிரியையிலிருந்து விடுதலை பெற்று நாம் பசுத்தம் ஆக்கப்படுவதற்கு பசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. அது இருளையும் அகற்றும், அடிமைதனத்தையும் அகற்றும், நமக்கு பசுத்தத்தையும் கொடுக்கும். அங்கு சத்தியம் வருகிறது. அந்த சத்தியம் நமக்குள்ளே பிரவேசிக்கிறது. அந்த சத்தியத்தினாலே வாழ்கிறோம்.
சத்தியத்தினாலே ஒளி கிடைக்கிறது. சத்தியத்தினாலே பசுத்தம் அடைகிறோம். சத்தியத்தினாலே விடுதலை அடைகிறோம். சத்தியத்தினாலே பாவத்தை எதிர்த்து வாழக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மைய நீதி உள்ளவராய் இருக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பாவங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மாறாதவர், அவர் ஒருவர் ஜீவிக்கிறவர், அவர் ஒருவர் ஜீவன் உள்ளவர். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் ஜீவனுள்ள நாமமாயிருக்கிறது. ஆகவே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். எந்தெந்த குற்றத்தை கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறோமோ அவைகளை அறிக்கையிட வேண்டும். ஒற்றுக்கொண்டால் 5 பேர் புருஷரும் இல்லை, இப்போ இருக்கிறவனும் இல்லை என்று ஒரு தீர்க்கதரிசியாய், இரட்சகராய், கர்த்தாதி கர்த்தாவாய், தேவாதி தேவனாய், ராஜாதி ராஜாவாய் இயேசு கிறிஸ்து என்னும் உயர்ந்த நாமத்தை உடைய அவர் அவளோடு பேசும் பொழுது அவள் உள்ளத்தை திறந்து ஒத்துக்கொண்டால் தான் செய்த பாவங்கள் தன் கண் முன்னாக கொண்டு வந்து நிறுத்துகிற அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவளோடு இடைப்பட்டது. சுத்தமடைவதற்கு அவருடைய வார்த்தை அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை அறிக்கையிட்டால் அவர் மன்னிக்கிறார். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். எல்லா பாவக்கரைகள் ஆவி ஆத்மா சரீரத்தில் கரைப்பட்ட எல்லா பாவக்கரைகளும் நீக்கப்படுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து யார் என்றால், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த கிறிஸ்து அவர். பாவத்தை அழிக்க வந்தவர், பாவத்தை செய்ய தூண்டுகிற பிசாசை சிலுவையிலே கொன்றவர். இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு அதிகாரமுள்ள கிறிஸ்து தான் அவளோடு பேசினார். அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க அவளுடைய மனம் முற்றிலுமாக, வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்பட்டது. இதே போல இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, அவருடைய வார்த்தை உனக்குள்ளே பிரவேசிக்கும் போது அது உன்னை சுத்திகரிக்கும், அது உன்னை பசுத்தப்படுத்தும், அது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும், உன்னுடைய மனதிற்கு சமாதானத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து இல்லாதபடி பாவ மன்னிப்பு இந்த உலகத்தில் இல்லை என்பது சத்தியம். அவருடைய இரத்தத்தினால மாத்திரம் தான் பாவ மன்னிப்பு உண்டு என்பது சத்தியம். அந்த இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்து அவர்களை கரத்தை பிடித்து வழிநடத்துகிற கிறிஸ்து என்னும் இரட்சகர். அவருடைய வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு. நான் கொடுக்கும் தண்ணீர் ஒரு காலமும் தாகமிராது. உன்னுடைய வாழ்க்கையில் பாவம் மன்னிப்படைப்பதற்கு தாகம் இருக்கிறதா?
இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னை பசுத்தம் அடைவதற்கு அவருடைய ரத்தம் எனக்கு தேவை என்ற தாகம் இருக்கிறதா? யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். உனக்கு இருக்க வேண்டிய தாகம் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளவும், இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ளவும், இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கவும், இயேசுவின் நாமத்தில் அன்பு கூறவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது முக்கியம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இவளுடைய வாழ்க்கையின் பகுதி வேறாயிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் பகுதி கர்த்தரிடத்தில் நாம் பசுத்தமாய் ஒளியில் நடக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். இந்த பிரசங்கம் அடுத்த வாரத்தில் தொடரும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகி இயேசுவே, ஒரு தீர்க்கதரிசியாய் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நீர் சொல்லி நீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே அவள் மனம் மாற்றப்பட்டாள். உம்முடைய வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்பட்டாள். உம்முடைய வார்த்தையினாலே அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாறுதல் வந்ததற்கு காரணமும் அவள் உண்மை ஒற்றுக்கொண்டதும், அவள் ஒற்றுக்கொண்ட உண்மைக்காக அவளுடைய வாழ்க்கையினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி அவளுக்கு இல்லாத அன்பு, அவளுக்கு இல்லாத சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தராய் அவளுடைய வாழ்க்கையில் நீர் வந்தது போல அநேக ஜனங்கள் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஆண்டவரே பாவ கரைகள் நீக்கப்பட்டவர்களாய், பாதிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் இருந்து விடுதலை பெற்றவர்களாய், ஏமாற்றம் அடைந்தவைகள் இருந்து விடுதலை பெற்ற நீர் உம்முடைய நாமம் தேவை. இந்த உலகத்தில் ஆண்டவரே பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஆண்டவரே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர் ஒரே ஒரு கர்த்தர். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த கிறிஸ்து நீர் அல்லவா? அந்த சத்தியத்தை கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும் கரைகள் நீங்க, பாவங்கள் நீக்கப்பட, உம்மிடத்தில் அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கையிட்டு சுத்திகரிக்கப்பட இந்த சத்தியத்தின் மூலமாக மனம் மாற கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமீன், Praise the Lord. ஆமீன். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொள்கிறோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த சமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புகிறோம். வாரத்தின் முதல் நாளை பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் சபையிலே கொடுக்கப்படுகின்ற வார்த்தை கூடாக கர்த்தர் ஒருவரையும் திடப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகின்ற இந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்க வல்லவர். பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமென், Amen. God bless you, brother. Thank you. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களும்